ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, கத்திரிக்காய் வச்ச ஒரு டிஷ், நம்மளோட ஃபேவரட் காய் சிதம்பரம் கொத்து. இந்த சிதம்பரம் கொத்துன்றது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ரொம்ப விசேஷமாக செய்யக்கூடியது. சம்பா அரிசியும் இந்த கொஸ்தும் செஞ்சு தான் நடராஜ பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவான். ஸோ சிதம்பரம் கொஸ்துன்றது கோயிலில் பண்ணுறது வெங்காயம் இல்லாமல் பண்ணுவான். நம்ம இப்போ பண்ணுறது வீட்டில் பண்ணுறதுனால சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த சிதம்பரம் கொஸ்து. இது தோசை, இட்லி, பொங்கல் அல்டிமேட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக தொக்கு கன்சிஸ்டன்சிலே வரும். வாங்க ஒரு சிதம்பரம் கொஸ்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 200 கிராம் கத்திரிக்காயை வாங்கி இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பாதி, ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் இருக்கும். சில பேர் வெங்காயம் ஜாஸ்தியாகவும் கத்திரிக்காய் கம்மியாகவும் பண்ணுவாங்க. இது 100, இது 200 இருக்கும். பட் நான் கத்திரிக்காயை ஜாஸ்தியாக வச்சுன்னு வெங்காயத்தை கம்மி பண்ணிட்டேன். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். முதல்ல இந்த சிதம்பரம் கொஸ்துக்கு ஒரு பொடி, முதல்ல அந்த பொடியை ரெடி பண்ணிப்போம். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடும். இந்த டிஷ் ஃபுல்லாகவே நான் நல்லெண்ணெயில் செய்ய போகிறேன். நல்லெண்ணெயில் செய்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை உங்களுக்கு ஏதாவது என்ன பிடிக்குமோ அந்த எண்ணெயில் செய்யலாம், தப்பு இல்லை. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து ஃப்ளேமை நான் ஸ்லோ பண்ணிட்டேன். 4 டீஸ்பூன் தனியா, அதுக்கு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. நல்ல செவக்க வறுக்கணும். இதை இந்த தனியாவும் கடலைப்பருப்பும் ஒரு 50% வறுபட்டு இருக்கும்போது ஒரு 6 காஞ்ச மிளகாய், இந்த சிதம்பரம் கொஸ்துக்கு நம்ம போட போற இந்த மேம்பொடி இதுதான் அந்த ஃப்ளேவரே. இந்த காஞ்ச மிளகா தான் அதோட காரம். ஒரு 3, நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்க போறேன். அந்த 2 பச்சை மிளகாயும் இதுதான் காரம். இது கூட மொத்தமா சேர்க்க போறது இல்லை, எவ்வளவு நமக்கு தேவையோ அவ்வளவுதான் சேர்த்துக்க போறோம். அதனால இந்த பொடியை நல்லா, கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுபட்டு எல்லா பொருளும் நல்லா செவக்க வறுபடுற வரைக்கும் பொறுமையா லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி வந்துருக்கு. நான் என்ன பண்றேன்னா டைரக்டா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துறேன். நம்ம வறுத்தது எல்லாத்தையும் நான் மிக்சர் ஜாருக்கு எடுத்துட்டேன். இது கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் இதை 95% பொடியா அரைச்சிடும். கொஞ்சம் திரியா இருக்கணும் கடைசியில. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணல, ஸ்டவ் ஆன்லயே இருக்கு. நான் இன்னொரு 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஸ்லைட்டா சுடட்டும். நம்ம விட்ட எண்ணெய் சுட்டெடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் ஒரு 50% குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதுல கத்திரிக்காய் சேர்த்து, இந்த ஸ்டேஜிலேயே இந்த வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்லா குக் ஆயிடும். வெங்காயம் சீக்கிரமா வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறேன். நம்மளோட வெங்காயம் நல்ல கலர் மாதிரி குக்காயிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிட்டு கத்திரிக்காய் இருக்குல்ல, கத்திரிக்காய் சேர்த்தேன். நீங்க எந்த கத்திரிக்காய் வேணா சேர்த்துக்கலாம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு இதை நல்லா பரட்டி விட்டு, இப்போ இந்த கத்திரிக்காயும் நான் ஃப்ளேமை கொஞ்சம் லோ டு மீடியம் வச்சுக்கிறேன்.
இந்த ஸ்டேஜ் அந்த கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வேகத்து கொஞ்சமாக மஞ்சள். நான் இந்த ஸ்டேஜில் ஸ்லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நல்லா குழஞ்சி வேகும், அடிப்பிடிக்க. நார்மலாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு மிக்சிலையோ சாப்பர்லேயோ போட்டு அரைச்சிடுவாங்க. நான் அதை மாதிரி பண்ண போகிறதில்ல. நான் மத்தை வச்சு டைரெக்டாக மசிக்க போகிறேன். அதனால் நல்லா மேக்ஸிமம் குக் ஆகிட்டும், இதிலே குக் ஆகிடணும். கத்திரிக்காய் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குழஞ்சிடணும். குழஞ்சி போயிடணும், கத்திரிக்காய் முழுசாகவே இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு. நம்ம வறுத்தது ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது. நான் ஒரு பொடியாக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்மளோட கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா குழசலாக வெந்துடுது. என்ன பண்ணலாம், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மத்து இருக்குல்ல, மத்தால நசிச்சு விட்றேன். நல்லா நல்லா மசிச்சு விட்றேன். அப்படி மிக்சியில் போடுறவங்க சும்மா ஜஸ்ட் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துடணும். கூழ் மாதிரி ஆக்கிடக்கூடாது. கத்திரிக்காயும் வெங்காயத்தையும் ஸ்லைட்டாக நசிக்க விடணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா மசிய ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. மசிச்சிருக்கோம், ஆனால் குழையில அங்கங்கே அந்த வெங்காயம் கத்திரிக்காய் தெரியும். இந்த கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு இது ஒரு பிளேட்ல எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். மறுபடியும் இதே கடாய் ஆன் பண்றேன். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். அதே நம்ம இப்போ கத்திரிக்காய் வெங்காயம் வதக்கின அதே கடாய். எண்ணெய் சுடட்டும். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நான் பொடியாக திரிச்சிருக்கேன். நம்ம வறுத்த கடலைப்பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி திரிச்சு வச்சிருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். நான் இந்த ஸ்பூனில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடலைப்பருப்பு. நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 3 பச்சை மிளகாய், அது கூட கருவேப்பிலை. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 2 ஒரு 3 கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம் திக்கான புளித்தண்ணி சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து இந்த புளித்தண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நான் உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே வெங்காயம் கத்திரிக்காய் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், ஒரு 1/2 உப்பு. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போய் தலன்னு கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் அலோ பண்ணு. நம்மளோட புளித்தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்கு, பச்சை வாசனை போயிருக்கு. இன்னும் கூட பச்சை வாசனை போகணும். அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காயும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கெட்டி பெருங்காயம் கரைச்சி வச்சிருக்கேன், ஒரு 2 டிராப். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம், உப்பு, புளிப்பு, காரம், திதிப்பு நல்லா பிடிக்கும்னு ஆசைப்படுறவங்க
இன்னொரு கட்டி கூட வெல்லம் போட்டுக்கலாம். நான் மைல்டா இந்த உப்பு புளிப்பு காரத்தை பேலன்ஸ் பண்றதுக்கு தான் வெல்லம் போட்டிருக்கேன். ஸ்டேஜ்ல இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதை வறுத்துருக்கோம்ல, இதை நான் ஸ்ட்ரைட்டா தண்ணி விட்டு கரைச்சிக்கிறேன். ஏன்னா சேர்க்கும் போது கட்டிப்படாம இருக்கு. மறுபடியும் சொல்றேன், அரைக்கும் போது தண்ணி விட்டு அரைக்க கூடாது. இந்த மாதிரி பொடியை அரைச்சிக்கணும். சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. ஏன்னா கட்டிப்படாம இருக்கிறதுக்காக தான். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கணும். நம்ம வறுத்து கரைச்சி வச்சிருக்கோம்ல, அந்த பொடியை சேர்த்துறேன். நான் ஃபுல்லாவே சேர்த்துறேன். ஏன்னா நான் இந்த 1 டன் சர்வுக்கு என்ன தேவையோ அதுதான் அரைச்சிருக்கேன். நீங்க வேணும்னா இதை எக்ஸ்ட்ராவா செஞ்சு கூட வச்சுக்கலாம். இந்த சிதம்பரம் கோச்சி இப்ப நம்ம பண்ணிருக்கிறது ப்ரிப்பேர் பண்ணி நீங்க 2 நாள் 3 நாளைக்கு வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா 1 வாரம் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. நான் இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த பொடி சேர்க்கும் போது கெட்டியாயிடும். இனிமே இதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி உங்களோட லெவல். நீங்க தொக்கு மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதே மாதிரி வச்சுக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜ் இனிமே சேர்க்கும் போது ஹாட் வாட்டரா சேரும். இப்போ இந்த பொடியும் போட்டு நல்ல ஒரு கொதி வந்து நம்ம விட்ட எண்ணெய் வந்து மேல கிளேஸா வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு. டேஸ்ட் பார்த்தேன், எனக்கு உப்பு தேவைப்படுது, உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி. பொடி போட்டோன்னே ரொம்ப திக்காயிடுது. ஒரு கொதி வரட்டும், மேல கிளேஸா எண்ணெய் வரும், ஆஃப் பண்ணி. இப்போ நம்ம விட்ட எண்ணெய் சைடில் நல்லா பரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணு. பார்த்தீங்களா, நம்மளோட சிதம்பரம் கொஸ்து நடராஜர் கோயிலில் செய்யறது தான். வெங்காயம் இல்லாமல் இருக்கும், நம்ம வெங்காயம் போட்டு செஞ்சிருக்கோம். சிதம்பரம் கோயில் கொஸ்து தயார். ஆக்சுவலாக சிதம்பரம் கொஸ்து அப்படின்னு சொல்லுவோம். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா பச்சையா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சிதம்பரம் கொஸ்து ஒரு அட்டகாசமான ரெசிபி, ஒரு பாரம்பரியமான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சனோ அந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, பொங்கல், அரிசி உப்புமா ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. நான் எந்த மாதிரி இன்கிரீடியன்ஸ் போட்டு எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களை மேலும் மேலும் பல வீடியோ போட தூண்டும். ஸோ அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம லக்ஷ்மோஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும், இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshmojana.